வணக்கம். நம்ம கீரை விதை எப்படி முந்தா நாள் கீரை விதை விட்டுருந்தோம். அதாவது கீரை விட்டு 3 நாள் மழை பெய்யுது. நான் என்ன செஞ்சாலும் அப்படி தான் இருக்கும்போது இது வித காலேஜ் இடம்லாம் கண்ணி வைக்காங்க. நம்ம சொல்லுவாங்களே வடிவல் சோக்கில் அந்த மாதிரி தான். இத்தனை நாளாக உழவு ஓட்டினப்பெல்லாம் உழவு ஓட்டி சும்மா கிடந்தப்பெல்லாம் மழை வரல. சவுண்டு உங்களுக்கு கேட்குதா? தூரல் தான் விழுவுது. ஆனால் இப்போ விதை விட்டு 3 நாள் பருவம் வருது. இந்த ஷார்ட் வீடியோவில் கூட இதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன், போய் பாருங்களேன். கரெக்டாக இப்போ வந்து மழை தூருது. இப்போ கரெக்டாக பருவம் வர்றது கரெக்டாக வந்தப்போ இப்படி அடிச்சது அப்படின்னா நம்ம கீரை விதை பூரா காலி ஆகிடும். அதான் பருவம் நான் பக்கத்தில் கூட காமிக்கிறேன், தெரியுதா? நல்ல பருவம் வந்திருக்கு. பருவம் அந்த நேரத்தில் இந்த மாதிரி மழை பெய்யுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் எப்போ சாவடி பண்ணாலுமே கீரை விதை தெளிச்சிட்டேன்னா அப்படின்னா மழை தான். இந்த மழைனால தான் எனக்கு நிறையா லாஸ் ஆகிருக்கு. என்ன பண்ணுறதுனே தெரியல. நமக்கு எல்லாமே இப்படித்தானா அப்படிங்கிறது. இப்போ தான் கேந்திப்பூ போட்டு சரி உடனே கேந்திப்பூ போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மாற்று பயிர் போடுறோம். ஏன்னா ஒரு சில பேர் சொல்லியிருக்காங்க, நானும் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், நல்லா இருந்திருக்கு சக்ஸஸாக. இதெல்லாம் கேந்திப்பூ பதியை போட்டிருந்தோம். கேந்திப்பூ பதியம் பூரா இப்போ எடுத்துகிட்டு அதெல்லாம் ரொட்டேட் விட்டு தான் உரமாக்கிட்டு இப்போ மறுபடியும் அதிலே கீரை விதை விட்ருக்கோம். இப்போ 2 சரவு. முன்னாடி இதில் ஒரு சரவு 2000 பதியம் கேந்தி, இங்கிட்டு ஒரு 1000 பதியம் வச்சுருந்தேன். இப்போ எல்லாம் ஒன்றா ஓட்டி விட்டு மொத்தத்துக்கே கீரை விதை வாங்கி தெளிச்சு விட்ருக்கேன். இது இல்லாமல் கீரைக்குன்னு தனியாக அந்த தோப்பு மாச்சிப்பிச்சு ஆல்ரெடி ஊண்டியிருந்தேன். அது ஒரு சில காரணத்தினால நான் உழவு விட்டுட்டேன். அது வேறு ஒரு காரணம். அது ஒரு சம்மந்தம் வீடியோ போகிறேன் பாருங்கள். மாற்றுறது தெரியுதா? இந்த இடத்துல ஒன்று விழுந்துச்சு, பின்னாடிலாம் விழுது பாருங்கள். ஒரு சிலது கவர் ஆகுது, ஒரு சிலது கவர் ஆக மாட்டாங்க. இப்போ அந்த தோப்பு சம்மந்தமாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை உங்களுக்கு அப்புறமா போடுறேன். இல்லை ஆல்ரெடி போட்டிருந்தனால அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் லிங்க்கை கீழே கொடுக்குறேன். எப்போ விதை விட்டாலும் இந்த மாதிரி மழை பெய்யுது. அது கீரை விதை விட்றதுக்காண்டி உழவு ஊட்டி வச்சுருக்கேன். அதை தான் பார்த்து தட்டி உடனும் பள்ளத்தில் அந்த தோப்பு போய் காட்டுறேங்க பாருங்கள். ரியர் கேமரா அதை திருப்பி காட்டுறேன் பாருங்கள். கீரை விதை விட்டு 3 நாள் பருவம் இந்த மாதிரி தான் வந்துருக்கும். இதில் கீரை விதை மட்டுமா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கீரை விதையும் இருக்கும், களையும் இருக்குது. களை வந்து அது ஈஸியானுங்க. இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக களை. விதையும் இருக்குது, இது இருக்குது. வாய்க்காவிலே இவ்வளோ முளைக்குது அப்படின்னா பாத்திக்குள்ளே எவ்வளோ முளைக்குன்னு பாருங்கள். இதில் நிறைய களையும் வந்திருக்குது, நிறைய கீரையும் வந்திருக்கு. எல்லாம் பருவம் அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படி மழை அடிச்சதுன்னா நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. கீரை விட்டாங்க, கீரை விவசாயம் பண்ணுறவங்களாம் நஷ்டம் தான் ஏற்படும். ஏன்னா கீரை வந்து ஒரு மழைக்கு கூட தாங்காது. இன்னும் இந்த நேரத்தில் விட்டால் மழை பெஞ்சால் இதே ஒரு 3 இன்ச்சு இது மாதிரி வந்துருச்சு அப்படின்னா அப்போ வந்து தாங்கும். ரொம்ப அதான் உரம் போட்டிருந்தால் செத்து போகும். உரம் போடலை அப்படின்னா பொழைச்சிக்கும். இதில் செருப்பு காலேஜில் போயிருக்காங்க பாருங்கள். என்ன பண்ணுறதுன்னு தெரில. செருப்பை போட்டுக்கிட்டு வதக்கு புதக்கன்னு மிதிக்கிறது. கேந்திப்பூ இந்த பூவும் அது மாதிரி தான் மிதித்தாங்க. இப்போ கேந்திப்பூ இல்லை. இதாங்க இப்போ இதை தட்டி பாத்தி கட்டி விடணும், விதை விடணும். அடுத்தது தான் அதை கொஞ்சம் வரட்டும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம இன்னும் இதுக்கு விடலை. வரப்பில் கொண்டு வந்து அள்ளி வச்சுட்டு போயிருக்காங்க பாருங்கள். ஒன்று அரைச்சால் கொண்டு போய் அங்கிட்டு போட்டுடணும். அந்த மேடு காடுக்கு பக்கம் உள்ளே தூக்கி போட்டு போனால் இது என்ன கிறுக்குங்களை வச்சுக்கிட்டு நம்ம மெண்டலுங்களை வச்சுக்கிட்டு ரொம்ப சிரமமாக இருக்குது. பக்கத்து கட்டுக்காரங்க பண்ணுற அதுமதி அதுமதி. இது அடுத்த விதோட போகிறது இந்த காடு தான். இதிலே முளைக்கிற சரி இதான் தெளிக்கணும். வேறு கீரை விடலாம். வேறு கீரை இது வந்து பார்த்திங்கன்னா இது வேலை கொஞ்சம் அதிகம். முளைக்கிற செடிக்கிட்ட ஒரு தடவை பிடுங்கணும் அப்படின்னா அதை அப்படியே பிடிங்கிட்டு அப்படியே உழவு விட்டு விட்ருவேன். இதே என்னோட சாவடி பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. முளைக்கிற செடிக்கீரை விட்றவங்க. அவங்க எப்படின்னா முளைக்கிற செடிக்கீரை விட்டுட்டு 4 தடவை அதை போய் பிடுங்குவாங்க. ஃபஸ்ட்டு தடவை ஒரு தடவை பெரிய கீரையாக பிடுங்குவாங்க. அப்புறம் ஒரு தடவை மறந்தடிச்சு விட்ருவாங்க. மறுபடியும் இன்னொரு தடவை பிடுங்கிட்டு அப்புறம் உரம் கொஞ்சம் தெளிச்சிட்டு இன்னொரு பிடுங்குவாங்க. இந்த வேலை நான் வச்சுக்க மாட்டேன். ஒரே தடவை பிடுங்குறதோட வச்சுருவேன். ஒரே தடவை பிடுங்கிட்டு அவ்வளோதான் விட்டுருவேன். இதை பற்றி உங்கள் கருத்துக்கள் என்ன சொல்லுங்கள், கீழே அப்படியே கமெண்டில் போட்டு விடுங்க. இப்போ இது வந்து ஒரு 20 சென்ட் இருக்குன்னு வச்சுங்களேன். 20 சென்ட் கொஞ்சம் 20 சென்ட் வரும். 20 சென்ட்டுக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோ தெளிச்சிருக்கேன். 4 விதையே வந்து 4 5 கிலோ ஆச்சு. புளிச்சக்கீரை 1 கிலோ, சிறுகீரை 2 கிலோ, முளைக்கீரை 2 கிலோ. இப்போ இதில் வந்து 8 பாத்தி
இந்த பாத்திலேருந்து அந்த கடைசி பாத்தி இல்லை, இதில் வந்து 8 பாத்தி சிறுகீரை, 12 பாத்தி முளைக்கிறாங்கட்டு. அதில் 11, அதில் 10 பாத்தி இருக்கும், இதில் 2 பாத்தி இருக்கும் முளைக்கீரை. அந்த 2 கார்னருமே புளிச்சக்கீரை. ஒவ்வொரு கீரை விவசாயியும் ரொம்ப சிரமப்படணும். இந்த மழை வந்துச்சுன்னா பிழைக்காதா, விடிய தூங்காமல் முடிச்சுட்டு உட்காந்துருக்கணும். கீரை அடிபட்டு போமா, அடிபட்டு போவாதா, அடிபட்டு போகிறன்னு நம்பிக்கையில் பதுக்குன்னு படுத்து கிடக்கணும் விடிய. இது மாதிரி தான் என்னோடய வாழ்க்கையும் நிறையா நாள் இது மாதிரி எடுத்துருக்கேன். இப்போ இல்லைங்க, இந்த 10வது மாதத்துக்கு மேலே வரும் பார்த்தீங்களா, நவம்பர் மாதம்லாம் மழை, அப்போல்லாம் கீரை விதை விட்டுவிட்டு அப்படி தான் உட்காந்துருப்பேன். பிடிங்கிட்டு போனால் மார்க்கெட்டில் விற்காது, இங்கே இருந்தால் மழை அடித்து வின் பண்ணிடும். இந்த மாதிரி ரொம்ப சிரமப்பட்டிருக்கேன் நான்.